விஐபி ஜோதிடத்தில் நான் என்ன வேகத்தில் பேசணும் அதை விட கூடுதலான வேகத்தோட பேசுறதுக்காக காத்திருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்தாலியா ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகுந்த வணக்கம். ஐயா எப்போ நான் சொல்றதுதான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம், ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமின்னு. ஒரே இடத்துல தான் கருத்தரங்கம் நடக்கும், மாதம் எங்கள் ஆஃபீஸில் தான் நடக்கும் கருத்தரங்கம். அது தொடர்ந்து அங்கேயே நடக்கிறதால அது எப்படி நடத்தணுங்கிறது எங்களுக்கு பழகி போயிடும். ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் அவர் கருத்தரங்கம் நடத்துவது இல்லை, சேலஞ்ச் எடுக்கிறார். சேலஞ்ச் அதாவது நான் அப்ப சொல்லுவேன், ஒரு பிரசவம் என்பது மிகப்பெரிய வலி. இந்த உலகத்தில் பிரசவ வலி தான் மிகப்பெரிய வலியாக கணிக்கப்படுகிறது. அது தலைப்பிரசவம், உயிர் போகிறது, உயிர் பிழைக்குமா பிழைக்காதாங்கிற அளவுக்கு தலைப்பிரசவம். அது ஒரு பெண்ணுக்கு ஒரு தடவை தான் வரும் தலைப்பிரசவம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா மாசம் தலைப்பிரசவம் பாக்குறாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சென்னையில மீட்டிங்கிறாரு, திடீர்னு பார்த்தா அங்க கரூர்ல மீட்டிங்கு, திடீர்னு பார்த்தா அங்க விராலிமலையில மீட்டிங்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, திருத்துறைப்பூண்டியில மீட்டிங்கு அப்படின்னா. ஐயோ திருத்துறைப்பூண்டியா? போன மாசம் தஞ்சாவூருங்க, அப்படியே வந்துட்டாருங்க திருத்துறைப்பூண்டிக்கு. அப்புறம் திருத்துறைப்பூண்டியில யாரையா இவருக்கு மீட்டிங்கு யாரையான்னு நினைச்சு வந்தா அங்க நேற்று இறங்கணும்னு பாக்குறேன். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு மிக நன்றி. கொல்லிமலையில பார்த்தேன் ஐயாவை, அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா, ராதாகிருஷ்ணன் ஐயா தொடர்ந்து நடத்துங்க, என்ன உதவி வேணும் நான் நடத்துறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க ஊர்லயே கூப்பிட்டு இதுவரைக்கும் நடத்தின கருத்தரங்கத்துல இவ்வளவு பெரிய மண்டபத்துல இந்த கருத்தரங்கம் நடந்தது இல்லை. முதல் முறையாக நேற்று பார்த்தங்க, அசந்து போயிட்டேன். இது என்ன நடக்குது இங்க? இவ்வளவு பெரிய மண்டபத்தை ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மண்டபம் கொடுத்த ஐயா இருந்து சிறப்பிச்சாங்க, ராஜேந்திரன் ஐயா நினைக்கிறேன். அவங்க சிறப்பிச்சு குடும்பத்தோட வந்திருந்தாங்க. திருத்துறைப்பூண்டி, நானும் பழைய தஞ்சை மாவட்டக்கார, சீர்காழி தான் என்னுடைய ஊர். திருச்சியில போய் செட்டில் ஆகிருக்கிறேன். அதனால தஞ்சைக்கென்று ஒரு சிறப்பம்சம் இருக்குது. உணவு முறையிலும் சரி, வரவேற்பு உபசரிப்பிலும் சரி, தஞ்சை மாவட்டத்துக்கு ஈடு இணை இல்லை என்று நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பணிவானவர்கள் பெண்கள்லாம். தஞ்சை மாவட்டத்தில் நான் சொல்லுவேன், தஞ்சை மாவட்டத்தில் பொண்ணு எடுக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனம் வேணும் படியுமே. அப்படி குடும்ப பாங்கான பெண்களை தருகிற ஒரு இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த ஐயா ராதாகிருஷ்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஆறுமுகம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்துடுவோம். காலையிலேருந்து ஜோதிட கருத்துக்கள் பல ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே பலர் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. தைரியமாக சில பேர் உட்காந்துருக்கிறீங்க. கடைசி வரை என்ன பார்த்துடணுன்ட்டு இருக்கிறீங்க. அதாவது கருத்துக்கள் உள்ள நுழைஞ்சி இருக்குது. குழப்பமாகவும் இருக்கும், தெளிவும் கொஞ்சம் கிடைச்சிருக்கும், குழப்பமும் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பேசிய வந்திருந்த ஜோதிடர்கள் அனைவரும் பாரம்பரிய முறையை கை கொண்டு ஜோதிடம் பார்ப்பவர்கள். உண்மையா இல்லைங்களா? பாரம்பரிய முறையை கை கொண்டு ஜோதிடம் பார்ப்பவர்கள் அதிகமான நண்பர்கள் இங்கே வந்திருந்தார்கள். ஆனா இங்க பேசிய விஐபியா பேசிய மதுரை பொன்னையா சாமிகளும் அவர் பாரம்பரியம் பேசுவாரு. அவர் பேசு கேபி எடுத்துக்குவார். அடுத்து வந்த அபிராமி சேகர் அவர்கள் கேபியவே முன்னிறுத்தி அதிகமா பேசினார். அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையிலிருந்து வந்திருந்த அறிவழன் ஐயா கேபியை தான் பேசினார். அப்ப பாரம்பரியத்தை மற்றவர்கள் பாரம்பரியமும் பேசப்பட்டது. அப்ப நீங்க என்னங்க ஐயா பேச போறீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் இந்த ஜோதிட துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 25 வருடம் பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்த்தேன். 25 வருஷம் பாரம்பரியத்தில் ஜோதிடம் பார்த்தங்க. அப்ப உங்களோட நான் வந்துருவேன், இங்க இருக்கிற அனைத்து ஜோதிடர்களோட ஒன்றிடுவேன் 25 வருஷம். ஆனால் தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, பாரம்பரிய முறையில் துல்லியமாக இந்த நேரத்தில் இது நடக்கும், இந்த நேரத்தில் தான் கல்யாணம்,
இந்த நேரத்தில் குழந்தை கிடைக்கும், இந்த நேரத்தில் உனக்கு வேலை கிடைக்கும், அது என்பதை சொல்லுவதற்கு தைரியம் போதவில்லை. ஏனென்று சொன்னால் விதிகள் அதிகம், விதிகள் பாரம்பரியத்தில் அதிகம். அந்த விதிகள் எல்லாம் பிடிச்சி பலனை நிறுத்தும் போது எங்கேயாவது ஒரு தடுமாற்றம் வந்துடுது. இன்னொரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு நீங்க பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு எங்கே ஏன் தவறு வருகிறது, ஏன் பொய்க்கிறது என்பதை நான் கேபி முறை படித்தவுடன் தெரிந்து கொண்டேன். ஏன்னு சொன்னா, இப்ப 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்ப அந்த கிரகம் இப்ப ஒரு கிரகம் மேஷ லக்னங்க ஒருத்தருக்கு, லக்னத்தில் செவ்வாய் உள்ளது அப்படின்னா செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். ரைட்டுங்களா? அது ரைட்டு. அந்த செவ்வாய் இப்ப லக்ன உழுந்த டிகிரி இருக்கு இல்லையா, லக்னம் டிகிரியில இருக்கு, பார்க்க தெரியணும். லக்னம் ஏன்னா 30 டிகிரியில எந்த இடத்துல வேணாலும் லக்னம் அமையலாம். ஆரம்பத்தில் அசுனில 4 பாதத்துக்குள்ள வரலாம், அல்லது பரணில 4 பாதத்துல வரலாம், அல்லது கார்த்திகை 1 பாதத்தில் வந்தாலும் லக்னம் மேஷமே. இதான உண்மை. அப்ப 2 பாதம் முடிஞ்சிடுது, அசுனி 4 பாதம் முடிஞ்சிடுது, பரணி 4 பாதம் 8 பாதம் ஓடி போச்சு. பாக்கி இருக்கிறது 1 பாதம் கார்த்திகை. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் லக்னம் விழுந்தால் டிகிரி எத்தனை டிகிரி இருக்கும்? 13 டிகிரி 20 மினிட் ஒரு நட்சத்திரம். 13 13 26. இது ஒரு 20 20 40 26 டிகிரி 40 மினிட் முடிந்த பிறகு லக்னம் உங்கள் லக்னம் விழுந்திருக்கிறது. அப்போ ஒரு கிரகம் செவ்வாய் அஸ்வினியில் இருந்தால், அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருந்தால் 13 டிகிரி 20 மினிட்டுக்குள்ள இருக்கு. அப்ப உங்க லக்ன புள்ளி எங்க இருக்கு? 26க்கு மேல விழுந்திருக்கு. அப்ப செவ்வாய் 1ஆம் லக்னத்தில் உள்ளதா 12ஆம் பாவத்தில் உள்ளதா? ஐயா சொல்லுங்க. உங்களை லக்ன புள்ளி 27 டிகிரில விழுந்துருச்சு, செவ்வாய் இருப்பதோ 13 டிகிரில இருக்குது. உங்க செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதா 12ஆம் பாவத்தில் உள்ளதா? ஐயா ஐயா சொல்லுங்க. 12இல் லக்ன செவ்வாய் எங்க இருக்குது? செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறதாக காமிக்கும். நீங்க பாரம்பரிய முறையில் ஜாதகம் எழுதினால் லக்னம் என்று போட்டு லா போட்டு உங்க செவ்வாயை அதுக்குள்ள போடுவாங்க. எனக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கு, என் லக்னாதிபதி ஆட்சி பெற்று விட்டது என்று நீ வெறுமே நினைக்கலாம். உன் லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் உள்ளது. டிகிரி வைஸா பார்க்கலன்னா நிலை தடுமாறி போவீர்கள். போனேன், அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், தலன் சொல்லி மொக்கப்பட்டங்க. அப்ப அப்ப தைரியமா பலன் சொல்ல முடியல. நான் எப்படி பேசுறேன்? அப்ப பலன் சொல்லும் போது அந்த தைரியம் வர வேண்டும் அல்லவா? தைரியம் வரல. பல நேரத்தில் தடுமாற வேண்டியமாச்சு. அப்ப தேடினேன் ஓடினேன் வாழ்க்கையில் எல்லைக்கே ஓடினேங்கிற மாதிரி தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது கிடைத்தது மகாபுருஷர் KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வணங்குகிறேன். அவர்கள் கண்டுபிடித்த KSK அவர்கள் கண்டுபிடித்த சப்ளாடு தேரி எனக்கு கிடைத்தது. அது சென்னையை சேர்ந்த தேவராஜ் ஐயா மூலம் கிடைத்தது. அதுக்குள்ள போனங்க. அதுக்குள்ள 25 வருஷம் சுத்தி ஐயாவுக்கு தெரியும். புத்தகம் அவ்வளவு புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளவு புத்தகம் படிச்சேன், அவ்வளவு புத்தகம் இருக்கு, இன்னும் வாங்குறேன். இன்னும் பாரம்பரியத்தை விழவில்லை. இன்னும் பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஏன்னா விஷயம் நமக்கு பாரம்பரியத்தில் அம்மா அப்பா மாதிரி தாத்தா பாட்டி மாதிரி அவங்கள விட்டுட்டு கேபி கிடையாது. இன்னைக்கு கேபி போயிட்டுங்கிறதுக்காக பாரம்பரியத்தை நான் விட முடியாது. இன்னைக்கு நான் IAS படிச்சிருக்கலாங்க, நான் கலெக்டர் ஆயிட்டேங்கிறதா அப்பா அம்மா விட்டுற முடியுமா? எங்க அப்பா விவசாயியா இருக்காரு, அம்மா விவசாயம் பண்றாங்க, அவங்கள விட்டுட்டு நான் கலெக்டர் ஆயிட்டேன் அம்மா அப்பா கல்யாணம் போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவதற்கு நான் வரவில்லை. பாரம்பரியம் இல்லாமல் 9 கிரகம் இல்லாமல் 12 பாவம் இல்லாமல் 27 நட்சத்திரம் இல்லாமல் எந்த ஜோதிடமும் கிடையாது. கேபி முறை என்பது இதை உள்ளடக்கியதுதான். தசாபுத்தி 120 வருஷமா விஸ்வத்தரே இங்கேயும் அதேதான். எதையும் மாற்றவில்லை, எதுவும் மாறவில்லை. அப்படி என்னங்கய்யா அப்புறம் கேபியில இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை 4 பாகமாக பிரிக்கிறீர்கள். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் 4 தானே பிரிக்கிறீங்க. அப்ப
கேபியில் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா 9 பிரிக்கிறாங்க ஐயா. அது எப்படி 9 பிரிப்பீங்க? அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, ஒரு தசை என்பது நட்சத்திரம் தானே. ஒரு தசை என்பது நட்சத்திரம். ஒரு தசையில் 12 புத்திகள் 9 புத்திகள் உள்ளதா இல்லையா ஐயா? ஒரு தசையில் 9 புத்தி இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இப்ப ஒரு அசுனி நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, 9 புத்திகள் உண்டா இல்லையா? அதன் அடிப்படையில் இங்கே ஒரு நட்சத்திரத்தை கேபி முறையில் 9 பிரிக்கிறார்கள். அப்ப விம்சோத்திரி தசையின் அடிப்படையில் ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்டை 9 நட்சத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்ப கேதுவுடைய புத்திக்கு எவ்வளவு, சுக்கிரனுடைய புத்திக்கு எவ்வளவு டிகிரி, சூரியனுடைய புத்திக்கு எவ்வளவு டிகிரி அப்படிங்கும் போது இந்த கிரகம் பயணம் பண்ணும் போது, லக்னம் பயணம் போது எந்த டிகிரியில் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு மையப்புள்ளி என்பது கணக்கெடுக்கப்படுகிறது. இதுதாங்க துல்லியம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்க இன்னைக்கு எடுத்துங்க ஐயா, பிராக்டிக்கலா பேசுவோம். உங்க பையன் இன்னைக்கு சென்னைக்கு போறாரு, சென்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காரு, கார்ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. தம்பி எங்கப்பா போயிட்டு இருக்க? ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அப்பா நான் ஒரு காவாசி தூரம் வந்திருப்பேன்ப்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அட முட்டா பையில, கிலோமீட்டர் காமி, எத்தனை கிலோமீட்டருக்கு போயிருக்கேன்னு காமி சொல்லு, எந்த ஊர்கிட்ட இருக்குன்னு சொல்லு, கிலோமீட்டருக்கு மைல்கல் இருக்கு அதை பார்த்து சொல்லு, விழுப்புரத்துக்கு முன்னாடி இருக்க பெரம்பலூரை தாண்டிட்டியா சொல்ல கேட்பீங்களா கேட்பீங்களா? காவாசி தூரம்னா ஒத்துக்குவீங்களா? காவாசி தூரம் ஒத்துக்குவோமா? அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. காவாசி அரைவாசி. அப்ப கால் பாதம், அரை பாதம், முக்கால் பாதம், முழு பாதம், முழு நட்சத்திரம் என்பது இன்னைக்கு எடுபடாது. நீங்கள் ஜிபிஆர்எஸ்ல இன்னைக்கு ரூட் போட்டு போறோம். இப்ப இந்த இடத்துக்கு நான் வந்தேன், கார்ல வந்தேன், என்ன போட்டேன்? அங்கை திருமண மகால், அங்கை திருத்துறைப்பூண்டி, அங்கை திருமண மகால் பண்ண அது ரூட் கரெக்டா கொண்டாந்து வாசல்ல நிக்குது. அப்ப அது அந்த புள்ளியை பார்ப்பது தானே இன்று அட்வான்ஸ் மிஷனரி. ஒண்ணு இல்லைங்க ஐயா, நம்ம எல்லாம் இன்னைக்கு பெரிய வயசானவங்களா இருக்கிறோம். இப்ப செல்லுல ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம வச்சு செல்லு யூஸ் பண்றோம், ஆண்ட்ராய்டு செல்லு, அதுல பிரச்சனை. வீட்டில் இருக்கீங்க, ஒரு பிரச்சனை, வீட்டில் இருக்கோம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வீட்டில் பேரம் பேத்திங்க, நம்ம பேரம் பேத்திங்கெல்லாம் ஒரு 10வது 11வது படிக்குது, 8வது 9வது படிக்குது. நீங்க யாருக்கிட்ட, நம்ம தாத்தா பாட்டி கிட்ட போய் சரி பண்ணி கேட்பீங்களா, இந்த குழந்தைங்கள்ட்ட கேட்பீங்களா? சொல்லுங்க ஐயா. அப்ப இந்த குழந்தைகளுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. அது பாப்பா இங்க வா, இது என்னம்மா இது வரமாட்டுது, என்ன பாரு, அப்படி கையில வாங்க, டக்கு டக்குன்னு போட்டு பாட்டி இந்தாங்க, தாத்தா இந்தாங்க கொடுத்துட்டு ஓடி போகுது. அப்ப அட்வான்ஸுக்கு யார் போயிட்டா? நம்மளுடைய பேர குழந்தைகள் அட்வான்ஸுக்கு போயிடுச்சு. நம்மளுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் பேரம் பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன், நான் அதுகிட்ட ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் தடவிட்டே இருப்பேன். தடவிப்பீங்களா? தடவுங்களை செல்ல தடவு சரியாகுமா? இப்படி பாரம்பரிய முறையில் இன்னைக்கு ஜோதிடத்தை தடவி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையை நோக்கி போக முடியவில்லை, துல்லியத்தை நோக்கி போக முடியவில்லை. நான் போனதால் அதை நான் அடிச்சு இங்க பேசுறேன் சார். நான் சொல்றேன், நான் சுருக்கமா முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிக்கணும் இருக்காரு. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு இருக்கிற சாப்ட்வேர் பயன்படுத்துறேன். கேபிக்கு சாப்ட்வேர் வந்தாச்சு, பயன்படுத்துகிறேன். இங்க பாருங்க, நமக்கு பலன் சொல்லுவதற்கு என்ன வேணும்? 9 கிரகம் வேணும், 12 கட்டம் வேணும், நட்சத்திரம் வேணும். இப்ப நான் கேட்கிறேங்க ஐயா, உங்களுக்கு ஒரு தசா புத்தி நடக்கும்ல, என்ன தசை என்ன புத்தி? ராகு தசை, ராகு தசை ஐயாவுக்கு நடக்குது, சனி புத்தி நடக்குது. ராகு தசை சனி புத்தி நடக்கிறது, கரெக்டா சொல்லிட்டாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் என்ன தசை புத்தின்னு. இப்ப ராகு தசை பொருளாதாரம் சார்ந்து திசை நடத்துகிறதா அல்லது அகம் சார்ந்த விஷயத்துக்காக தசை நடத்துகிறதா? ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது. ஒன்று பொருள் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று அகம் சார்ந்த வாழ்க்கை. பொருள் சார்ந்த வாழ்க்கை என்பது வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம், பொருள் சேர்ப்பது, எல்லாம் பொருள். அகம் என்பது
படிப்பது, குழந்தை பேர் பத்துவது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பா இருக்கிறது, அன்போடு இருப்பது எல்லாம் அகம். நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமுமாக உள்ளது. இதை தீர்மானிப்பது 9 கிரகங்கள். இப்ப உங்களுக்கு ஒரு தசை புத்தி நடக்குது. ஐயாவுக்கு ராகு தசை சனி புத்தி நடக்குது. ராகு தசை அகம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா நடக்கிறதா அல்லது புறம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா நடக்கிறதா? தசை சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்ப எனக்கு தெரியாது எப்ப வரைக்கும், கேபிக்குள்ள வட வரைக்கும் எனக்கு தசை புத்தி எனக்கும் நடந்துச்சு. எனக்கு ஒரு தசை நடக்குது, அது பொருளை கொடுக்க போதா அருளை கொடுக்க போகுது எனக்கு தெரியாது. ஒரு புத்தி நடக்குது, அது அருள் சார்ந்த விஷயத்தை கொடுக்க போதா பொருள் சார்ந்த விஷயத்தை கொடுக்க போதா எனக்கு தெரியாது. என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவர்கள் நான் வீடு கட்டலாமா ஒரு கேள்வி கேட்கிறான். அது என்ன, எதை சார்ந்த கேள்வி? பொருள் சார்ந்த கேள்வி. நான் வாகனம் வாங்கலாமா பொருள் சார்ந்த கேள்வி. நான் எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் சம்பாத்தியத்துக்கு பொருள் சார்ந்த கேள்வி. அப்ப எனக்கு அது அவனுக்கு நடக்கிற தசை பொருளை கொடுக்க போகுதா அருளை கொடுக்க போகுதா என்று தெரியவில்லை என்றால் நான் அவனுக்கு என்னத்தங்க நான் சொல்லுவேன்? எனக்கே தெரியலையே, எனக்கு நடக்கிற தசா புத்தி எனக்கு என்னன்னு தெரியலையே. அப்ப என்னை தேடி வருவர்களுக்கு நான் எதை சொல்லுவது? இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், சண்டைக்கு வந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இன்னைக்கு பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு நடக்கும் தசை புத்தி அருள் நடக்குதா பொருள் நடக்குதான்னு தெரியவில்லை. உங்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னால் வருகிற நம்மை நாடி தேடி சாமி எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு வர்றவங்களுக்கு நீ என்ன சொல்லுவாய்? நீ என்ன சொல்ல முடியும்? இங்க பாருங்க, இங்க 9 கிரகத்துக்கும் இது மேல பொருள் சார்ந்த விஷயம், கீழே இருக்கிறது அகம் சார்ந்த விஷயம். 9 கிரகம். இந்த 9 கிரகத்துக்குள்ளதான் தசா புத்தி நடக்கும். இந்த கீழே இது மேல புறம், இது அகம். இத மாதிரி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணானு. ஓ ஜாதகத்தை கூடியா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துறேன். 9 கிரகம் என்ன செய்யும்? ஸ்கேன் ரிப்போர்ட் தரேன். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லு. இங்க பாருங்க, பச்சை பச்சையா தெரியுதுல்ல, இதுல ஒரு தசையும் புத்தியும் நடந்தால் பொருளாதாரம் பிச்சுக்கிட்டு போ, ப்ரொமோஷன் நடக்குன்னு சொல்லு, வீடு கட்டுவோம்னு சொல்லு, வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எல்லாம் நடக்கும். அப்ப அகம் சார்ந்த விஷயத்துக்கு இங்க 2 இருக்கு. இதுக்குள்ள புத்தி தசா புத்திய கல்யாணம் நடக்கணும்னு சொல்லு, குழந்தை குட்டி பிறக்கணும்னு சொல்லி எல்லாம் என்ன கஷ்டம் இது? இங்கே ஆட்சி பார்ப்பதில்லை, நீசம் பார்ப்பதில்லை, உச்சம் பார்ப்பதில்லை, பார்வை பார்ப்பதில்லை, எதுவும் பார்க்க வேணாம். படத்தை பார்த்து கதை சொல்லலாம். 10,000 ஜாதகம் பார்த்துட்ட உடைய நம்பிக்கையில் தைரியமா பேசிட்டு இருக்கேங்க. 10,000 ஜாதகம். இன்னைக்கு ஜோதிடர்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன். யாருக்குங்க? ஜோதிடர்கள். ஐயா எனக்கு என்னையா நடக்குது, எனக்கு ஒரு ஜாதகம் போட்டு கொடுங்க என்ன சொல்லி பல ஜோதிடர்களுக்கு ஜாதகம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நான் சொல்லுகிறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். அது மாதிரி 12 பாவங்களும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துருங்கய்யா. இங்க பாருங்க, இதே 12 பாவங்கள் நாம வாங்கி வந்த வரம். தசாபுத்தி என்பது அது எப்ப கிடைக்கும்ன்றது இது இறை கொடுப்பனை நான் சொல்லுவோம். 12 கட்டங்கள் உனக்கு எதை கொடுத்து கடவுள் இறை கொடுப்பனை என்ன? ஆனா 9 கிரகம் தான் தசாபுத்தியா நடத்தும். இதுல தெரிஞ்சிடும் இது புறம் இது அகம். 12 பாவத்துல இங்க பாருங்க, 2ஆம் பாவம் சிறப்பா இருக்கு. இந்த இவர் என்ன பண்ணுவாரு, காசு பணத்தை கெட்டிமா வச்சுக்குவாரு. காசு இவர்கிட்ட காசு இல்லைன்னா உலகத்துல காசு இல்லாம. ஐயா உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உலகத்தையே காசு இல்லை, எப்பவுமே உங்கள்கிட்ட காசு இருக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க. ஏன்னா 2ஆம் பாவம் என்ன பண்ணிருக்கு, கையிருப்பு பணம். அதானே தனம் வாக்கு கல்வின்னு சொல்லியிருக்கேன். தனம் வலுத்து இருக்கு. உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உலகத்திலே காசு இல்லை. ஆமாங்க ஏண்டுவான். அது மாதிரி 4ஆம் பாவம் சிறப்பா 100% வச்சிருக்கு. உங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்கய்யா, சொந்த வீடு இருக்கும். 4ஆம் பாவம் 100%. வீடு மனை நிலம் வாகனம் 4ஆம் இடம் தானே, 100% வச்சிருக்குல்ல. இவன் வீடு இல்லாம இருப்பானா? வீடு இல்லாமல் பிறந்தாலும் வீடு கட்டி விடுவான். அடிச்சு சொல்லுங்க, எப்ப கட்டுவாங்க? தசாபுத்தி என்ன பார்த்து சொல்லுங்க, அப்ப கட்டிடுவீங்க. 5ஆம் பாவம் சிறப்பா இருக்கு. கமிஷன் ஏஜென்சி இது மாதிரி ஜோதிடம் கூட சம்பாதிக்கலாம். 5ஆம் பாவம் வலுவா இருக்கு. 6ஆம் பாவம் இல்ல. 7ஆம் பாவம் சுக்கிரன் சிறப்பா இருக்கு. 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம், மனைவி மூலம் வருமானம்னு சொல்லுங்க. சொல்லலாம் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த 12 பாவத்துக்குள்ள நம்ம சொந்த பந்தம்லாம் கிடக்கு. மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாமே இங்கதான் இருக்காங்க. சுத்தப்பன் பெரியப்பன் எல்லாம் எங்க எதுக்குள்ள இருக்காங்க?
12 பாவத்தில் இருக்கிறார்கள். பாரம்பரியத்தில் அதான உண்மை. 3ஆம் பாவம் யாருங்க? சகோதரன் சொல்லுவோம். 3ஆம் பாவம் தான் மாமனார். 3ஆம் பாவம் மாமனார். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் 3 அப்பா, பொண்ணுடைய அப்பா மாமனார். 3ஆம் பாவம் வளர்த்திருந்தால் உன் மாமனார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, பணம் தருவான்னு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. 3ஆம் பாவம் அவுட்டு. 10ஆம் பாவம் நல்லா இருக்கு. 10ஆம் பாவம் பொண்ணுக்கு 4ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் அம்மா மாமியார். 10ஆம் பாவம் வளர்த்திருந்தா யோ உனக்கு மாமியார் சப்போர்ட் இருக்கியான்னா ஆமாங்க அப்பப்பா மாமியார் தாங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்கிறாங்க. அப்ப உனக்கு எங்கிருந்து பணம், யார் மூலம் பணம் வரும், யார் மூலம் உதவி செய்வார்கள், யார் உனக்கு உதவி செய்ய, அழகா ஸ்கேன் ரிப்போர்ட் பக்காவா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாம. இப்படி ஒரு மீட்டிங்ல நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பேசினேன். ஐயா உட்காந்துருக்க மாதிரி ஒரு நண்பர் எழுந்திருச்சாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, ஐயா நீங்க பேசுறீங்க எல்லாம் ரைட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது ரொம்ப பில்டப்பா இருக்குங்க, ரொம்ப பில்டப் தான் விடுறீங்க, அதுக்குன்னு இவ்வளவு பில்டப் கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா முதல்ல கேட்குறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பில்டப் மாதிரி தான் தெரியும். இது எம்ஆர்ஐ ஸ்கேனா இல்லையான்னு இப்ப நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்னேன். நம்மளுடைய ஜாதகம் ஃபர்ஸ்ட் லக்னத்துல இருந்து 12 பாவங்கள் இருக்குது. லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4, 9, 7, 8, 9, 10, 12 இருக்கு. நம்மளுடைய 12 பாவங்களும் தானே நம்ம உடம்புன்னு கேட்டேன். நம்மளுடைய 12 பாவங்கள் தானே நம்ம உடம்பு அப்படின்னா இது எதுவும் மாற்று கருத்து இருக்கா, மறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்க ஐயா, நம்ம 12 பாவம் தான் நம்ம உடம்பு. தலை என்பது லக்னம், முகம் என்பது 2ஆம் பாவம், கழுத்து கை என்பது 4ஆம் பாவம், இருதயம் இந்த பகுதி நெஞ்சு பகுதி 4ஆம் பாவம், இந்த ஷோல்டர் கழுத்து 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், இருதயம் 5ஆம் பாவம், மேல் வயிறு 6ஆம் பாவம், அடி வயிறு 6ஆம் பாவம், வயிறு 7ஆம் பாவம், மர்மஸ்தானம் 8ஆம் போது மலம் சார்ந்த விஷயம் கழிவு உறுப்புகள் 9ஆம் பாவம், தொடையின் மேல் பகுதி 10ஆம் பாவம் தொடை, 11ஆம் பாவம் கணுக்கால், 12ஆம் பாவம் பாதம். 12 பாவம் வந்துடுச்சுங்களா? அப்ப 12 பாவம் தானே நம்ம உடம்பு அப்படின்னு கேட்டேன். இதுல அவர் கேட்டார்ல எம்ஆர்ஐ ஸ்கேன், எனக்கு சண்டைக்கு வந்தாரு, இதெல்லாம் ரொம்ப பில்டப்னு. நான் இந்த 12 நம்ம உடம்பு அந்த 12 பாவத்துக்குள்ள தானே இருக்குன்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்னேன், இந்த 12 பாவத்துக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டேன். 12 பாவத்துக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாச்சு. இது பொருளை விட்டுருங்க. இது 12 பாவம் உடம்புடைய ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் 3ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுடுச்சு. செவ்வாயா 4% தான் இருக்கு, 100%க்கு 4% தான் இருக்கு. அப்ப 3ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 3ஆம் பாவம் எதை குறிக்கிறது? ஒன்னு கழுத்து, இன்னும் சோல்று. இந்த குழந்தைக்கு ஒரு கை பிரசவத்தின் பொழுது டாக்டரால் நசுக்கப்பட்டு இந்த ஒரு கை இயங்கவில்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துருச்சா இல்லையா? நான் இதை ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லலாமே, என்ன சொல்லுவது? சொல்லாம இல்லையா? உன்னுடைய உறுப்பில் 12 உறுப்புகள் 12 பாவமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாவ ரீதியாக உனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட போகுது என்பதை பிறந்த அன்னைக்கு உன்னுடைய ரிப்போர்ட் எடுத்துருவேன் நான். டாக்டர் போய் பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, அதுக்கு இதுன்னு 1 லட்ச ரூபாய் காசை பிடிங்கிட்டு சொல்ற ரிசல்ட்டை பிறந்த அன்னைக்கு நீ டைஸை சரியா கொடுத்தா உன்னுடைய ரிப்போர்ட் நான் எடுத்துருவேன். ஜோதிடத்துக்கு என்ன பவர்? இந்த பவர் கேபிட்ட இருக்கு. அதனால தான் தைரியமா பேசுறேன். உலகம் முழுக்க இந்த பேச்சை நீங்கள் மட்டும் பார்க்கவில்லை, உலகம் முழுக்க உள்ள மக்கள் பார்க்கிறார்கள், என்னை பாராட்டுகிறார்கள். எனக்கு இப்ப இதை எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லிட்டேனா? இது என்ன சொல்லியிருக்கேன்? எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் 3ஐயும் எனக்கு அனுப்பி விடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்களுக்கு நான் ஒரே ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புறேன் அப்படின்னு நான் பேசின உடனே இப்போ என்ன எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி தெரியுங்களா? ஐயா வணக்கங்க ஐயா, உங்களுடைய பேச்சை நான் கேட்டேன், என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பர்த் பிளேஸ் இது எனக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புங்க ஐயா. அனுப்பி கொண்டு இருக்கிறேன். எந்தவித கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு. ஏன் என்று சொன்னால் பிரபஞ்சம் எனக்கு பெரிய கட்டணம் வாங்கி கொண்டு இந்த அறிவை தரவில்லை. இந்த பிரபஞ்சம் கொடுத்ததை திருப்பி இந்த மக்களுக்கு பிரபஞ்சத்துக்கே திருப்பி கொடுக்கிறேன்.
சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, ஜோதிடர்கள் நிறைய ஜோதிடர்களுக்கு நான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஐயா வந்தாங்க, திருப்பூர்லேருந்து வந்தாங்க. ஐயாவுக்கு தெரியும் கன்னியப்பன். எனக்கு தெரியாது. கன்னியப்பன் பேருக்கு ஒரு ஜாதகம் அனுப்பினேன். ஐயா அவர் வந்து என்னை வந்து பார்த்து வணங்கி, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் தானே ஆறுமுகம்? ஆமாங்க ஐயா, எனக்கு வந்து ஜாதகம் போட்டு அனுப்பினீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னாரு. நான் கேட்டேன், அந்த ரிப்போர்ட் எப்படிங்க இருக்குன்னு. ஐயா அதில் சொல்கிற அத்தனை விஷயங்களும் உண்மையாங்கிறார். யாருன்னு தெரியாது. அவர் நேற்று நமக்கு வந்து நம்மகிட்ட வந்து நைட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஜோதிடர். அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அவருடைய வாட்ஸ்அப்பை எடுத்து கன்னியப்பன் பார்க்குறேன், நான் அனுப்பியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவருக்கு நடக்கிற தசையும் புத்தியும் பொருளாதாரத்துக்கு சாதகமாக இல்லை. அவர் இன்றைக்கு பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஜோதிடம் பார்க்கிறாரு, வாஸ்தும் பார்க்கிறாரு. ஆனால் நீங்க ஜோதிடம் பார்ப்பதை விட வாஸ்து பாருங்கள், உங்களுக்கு வருமானம் அதிகம் வரும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஏன் அப்படின்னா 4ஆம் பாவம் கொஞ்சம் வலுவா காமிக்குதுங்க, ஒரு 57%. 4ஆம் பாவம் என்பது என்ன? வீடு, மனை, நிலம், வாகனம். அங்க வீடு மனை சம்பந்தமான நீ வாஸ்துவை போய் பார்த்தால் உனக்கு வருமானம் வரும்னு சொல்லுது ஸ்கேன் ரிப்போர்ட். அங்க 5ஆம் பாவம் அடி வாங்கிடுச்சு, நீ ஜாதகம் பார்த்தா சம்பாதிக்க முடியாது, நீ 4ஆம் பாவத்து வேலையை செய்ய, சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் இந்த ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஒருத்தர் எவ்வளவு பேருக்குங்க, ஐயா எனக்கு தொழில் எப்படி இருக்கும்னு ஜாதகம் போட்டு, உனக்கு சுய தொழிலே ஆகாது அப்படின்னு இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஐயா இருந்த 10 லட்சம் சுய தொழில் செய்யலான்னு செஞ்சு லாஸ் பண்ணிட்டு தான் என் வந்து ஜாதகமே பார்க்கிறார். அப்ப ஒருவர் சுய தொழில் செய்யலாமா வேண்டாமா என்பதை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நான் சொல்லிடுவேன். தொடாத, சுய தொழிலுக்கு போவாத. ஏன் என்று சொன்னால் லக்னம் வலுத்திருக்க வேண்டும். முதல்ல லக்னம் வலுக்கணும், பொருளாதார சிந்தனை ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னம் அவன் தான் சுய தொழிலுக்கு போகணும். ஏன்னா சம்பாதிக்கணும் ஆசை இருக்கணும். ஒரு தொழில் நிறுவனம் நடத்தினா அங்கே உட்கார்ந்துருக்கணும். ஒற்றைப்படையாக இருந்தால் தொழிலை ஆரம்பிச்சு விட்டுட்டு எப்பா வேலை பாருங்கப்பா அப்படின்ட்டு இவர் ஊர் சுத்த போயிடுவார். அங்கே வேலை நடக்குமா? எங்கள் ஓனர் ரொம்ப நல்லவருங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருங்க, அவங்க வேலை ஏமாத்திடுவான், சம்பாதிக்க முடியாது. அப்ப ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றால் 10ஆம் பாவமும் லக்ன பாவம் சிறப்பாக இருந்தால், இரட்டைப்படை பாவமாக இருந்தால் நம்பி சொல்லுங்க தொழில் செய்யலான்னு. இதை தெரிஞ்சாதானங்க சொல்ல முடியும். தெரியலன்னா என்னத்த சொல்லுவேன் சார்? ஒருத்தர் ஒரு ரிட்டையர் பர்சன் என்னுடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு ஜோதிடர் அவரு இன்னும் கேட்க போனா அவர் ஒரு போலீஸ்காரரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரு ஜோதிடரு. அவர் என்னுடைய ஸ்பீச்சை பார்த்திருக்காரு. எனக்கு ஐயா எனக்கு ஒரு ஜாதகம் போட்டு அனுப்புங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுங்கன்னாரு. அனுப்பினேன். அவரு உண்மையிலே அவர் நொந்து நூலாயிட்டார். என்னன்னா அவருக்கு அப்பொழுது நடக்கிற தசை சூரிய தசை. சூரியன் மேஷத்திலே உச்சம், அம்சத்திலே ஆட்சி. அப்ப ஆட்சியும் உச்சமாக இருக்கிற சூரிய தசையில் நான் தொழில் செஞ்சால், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அது எப்படி வீணாபம் நல்லதானே செய்யும். 10 லட்ச ரூபாய் கொண்டு போட்டு 10 லட்ச ரூபாய் போட்டு நாசமா போச்சு. ஏன்னா என் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பொருளாதாரத்துக்கு சூரியன் எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுங்களா? 25%. அவர் அங்கே போன் அடிக்கிறாரு, ஐயா இருக்கிறதுலே சூரியன் தான் லோவஸ்ட், 25% வாங்கியிருக்கு. இந்த சூரிய புத்தியில போய் சூரிய திசையில போய் நான் 10 லட்ச ரூபாய் விட்டுட்டு உட்காந்துருக்கேன். உங்கள் ஜாதகம், உங்களுடைய கணிப்பு, உங்க ஸ்கேன் போட்டு பக்கவா இருக்குங்கய்யா. 3 மாசத்துக்கு முன்னாடி இதை நான் பார்த்திருந்தால் 10 லட்சம் மிச்சம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரிப்போர்ட்டுங்க. இதுல எந்த வித ஒரு துளி கூட மிஞ்சாது. அவ்வளவு அக்யூரேசியாக பலன் எடுக்கக்கூடிய முறை கேபி முறை. இந்த சாப்ட்வேர் இருக்கு. சாப்ட்வேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நம்ம ஜோதிடர்கள் போயா நீ இதை பார்க்கணும்னா லேப்டாப் வாங்குங்க, ஒரு சாப்ட்வேர் வாங்குங்க. லேப்டாப் 30,000 ரூபாய், சாப்ட்வேர் 15,000 ரூபாய், 45 ரூபாய். எங்க போறது? நான் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிடும் போ. ஏங்க காசு வாங்கிட்டு போறது பிரச்சனை இல்லை. உன்னை தேடி வந்தானே, நாடி வந்தானே, சாமின்னு கும்பிட்டு அவன் 100 ரூபாயோ 500 ரூபாயோ காசு கொடுத்து பார்க்கிறானே, அந்த காசு எந்த மனசாட்சிப்படி நீ வாங்க முடியும்? உன்னால சரியான வழிகாட்டுதல் கொடுக்கவில்லை என்றால் அந்த காசை வாங்கினா அது உனக்கு பாதிப்பை கொடுக்குமா இல்லையா?
கொடுக்குமாங்க இல்லையா? நான் நிறைய பேர் இதை பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் அனுப்புவாங்க. ஐயா எவ்வளோங்க ஐயா பணம் வேணும்? நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் அனுப்புனதுக்கப்புறம் நீ தட்சணையாக நீ கொடுக்கறதுனா கொடுத்துக்கோ, நான் கேட்க மாட்டேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா என்கிட்ட காசே இல்லை, எனக்கு நான் சொல்லுவது ஜாதகம் அனுப்பிடுறது மட்டும் தான் சொல்லுவேன், பலன் கேட்டால் காசு கொடுக்கணுன்டுவேன். ஜாதகம் போட்டு அனுப்பிடுவாங்க, பலன் கேட்டால் பைசா தரணும்பேன். சில பேர் ஐயா நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா, ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் பலன் சொல்கிறது காசு கொடுத்தா தான் பார்ப்பேன்றீங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லுங்க ஐயா பாரு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அனுப்பு அனுப்பு. ஏன்னா ஜாதகத்தை பார்த்தா அவன்கிட்ட காசு இருக்கா இல்லையா என்பது தெரிஞ்சிடும்ல. ஏங்க ஜாதகத்தை அனுப்புப்பா நீ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சில பேர் ஜாதகம் வந்துச்சுன்னா எனக்கு கொடுமையாக இருக்கும். அவன்கிட்ட காசு வாங்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு 500 ரூபா அனுப்பி விடுவோம் அவனுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு. அவன் ஜாதகத்தை பார்த்தா தெரியுது, நம்ம காசு அவனுக்கு அனுப்பி விடுவோமான்னு நினைப்பேன். இன்னும் கேட்க, இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றது ஏதாவது ஒரு தட்சணை வாங்கிட்டு பலன் சொல்லணுங்கிற ஒரு விதி இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், எப்பா இன்னைக்கு 1 ரூபா கூட ஜிபேல அனுப்பலாம், ஒரு டெஸ்ட் பண்றோம்ல 1 ரூபா அனுப்பி, அதனால ரொம்ப சீப்பா கேட்க 1 ரூபா அனுப்புன்னு சொல்லலாம், சொல்ல வேண்டாம் தம்பி, ஒரு 10 ரூபா அனுப்பு, நான் உனக்கு பலன் சொல்றேன்னு சொல்லுவேன். 10 ரூபாங்க, 10 ரூபா. கும்பகோணத்தில் ஒரு நண்பர் அனுப்புனார், 10 ரூபா தான் அனுப்புனார், பலன் சொன்னேன். பாவம் அவ்வளவு சிரமத்தில் இருக்காரு, அங்க காமிக்குது பாவம், ரொம்ப படாத கஷ்டப்படுறாரு. இன்னொரு பையன் அந்த 10 ரூபாயும் ஆட்டம் இல்லைன்னா, சாமி பரவாயில்ல அனுப்ப வேண்டாம், நான் பலன் சொல்றேன்னு பலன் சொன்னேன். அப்படி ஃப்ரீயா இந்த பிரபஞ்சத்துக்கு ஃப்ரீயா செய்யணுங்க, அது கொண்டாந்து கொடுக்குங்க. காசு உள்ளவன் காசுக்குள்ளவன் கொண்டவர். இப்ப வேலூர்ல இருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு. அவரு என்கிட்ட எனக்கு ஐயா பலன் சொல்லுங்க ஐயான்னாரு. ஐயா தட்சணை கொடுங்க ஐயான்னு. ஐயா கொஞ்சம் பார்த்து பலன் சொல்லுங்க ஐயா, இன்னொரு ஜாதகம் பார்த்தா பலன் சொல்றேன்னாரு. நான் சொன்னேன், உனக்கு தட்சணை இல்லாமல் பலன் சொல்ல முடியாது அப்படின்ட்டேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இப்பதான் 10 ரூபாய்க்கு பார்த்தேன் இல்லைங்க, அவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அவன் கோடீஸ்வரங்க, ஜாதகம் சொல்லுதுங்க கோடீஸ்வரன்னு. நான் சொன்னேன், உன்கிட்ட காசு இல்லையான்னு கேட்டேன். நான் அடுத்தது, உன்கிட்ட காசு இல்லையா, இல்லைன்னா சொல்லு, நான் ஃப்ரீயா நான் சொல்றேன் அப்படின்னா. அவர் சொல்றாரு, ஐயா 30 கோடிக்கு சொத்து இருக்கு, 30 நான் தான் சொன்னால கோடீஸ்வரன் ஜாதகன்னு, 30 கோடிக்கு சொத்து இருக்கு, இப்ப இன்னும் சொத்தை விற்க முடியல, அதனால காசு இல்லைன்னாரு. சொத்தை விற்க முடியல, காசு இல்லை, ரைட்டு. இப்ப சாப்பிட்றியா சாப்பிடலையான்னு கேட்டேன். அடுத்த கேள்வி, சாப்பிட்றியா சாப்பிடலையான்னு. என்ன எப்படி கேட்குறீங்க, சாப்பிடாம? அப்ப சாப்பிட்றது காசு இருக்கு தானே, அனுப்பியா காசை, அடுத்த நிமிஷம் 1000 ரூபாய் அனுப்பி எனக்கு பலன் சொல்லுங்கிறாரு. இந்த சொத்து எப்போ விற்கும், என்ன இருக்கு, என் பொண்ணு கல்யாணம் எப்போ நடக்கும் எல்லாம். அப்படி நான் ஃப்ரீயாகவும் 1 பைசா இல்லாமல் ஜாதகம் பார்ப்பேன். சில பேருக்கு முடியாது, காசை போடுறான்னு கேட்பேன். ஏன்னா அவங்க ஜாதகம் என்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியுது அவன்கிட்ட கோடீஸ்வரன், ஏன் ஜாதகம் சொல்லி கொடுத்து அவன் கோடீஸ்வரன், அவனுக்கு ஏன் நான் சும்மா கூட சொல்லணும், ஏன் சொல்லணும்? அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய முறை கேபி முறை. நேரம் அதிகமாகிடுச்சு, நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு முடிச்சுக்கிறேன். சரி, நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. என்னுடைய நம்பர் சொல்றேன், 9787799297. இல்ல யூடியூப்லயே வரும், ஐயா வீடியோல வரும். 97 87 79 92 97 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்ப வேண்டியது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பர்த் பிளேஸ், கூடுதலாக உங்களுடைய கல்வி, இது 4 அனுப்புங்க. அப்பா அம்மா பேரு, உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் என்ன, பிறந்த நேரம் என்ன, எங்கே பிறந்தீர்கள், எந்த இடத்தில் பிறந்தீர்கள், அதோட சேர்த்து உங்களுடைய கல்வி. ஐயா கல்வியை ஏங்க ஐயா கேட்கிறீங்க, இது ஒரு கேள்வி வேற. கல்வியை ஏன் கேட்கிறீர்கள், ஜோதிடத்திற்கும் அதற்கு என்ன சம்பந்தம், இது ஒரு கேள்வி. உங்கள் கல்வியை சொல்லிவிட்டால் நீங்கள் கொடுக்கும் நேரம் சரியா தவறா என்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன். ஏன்னா நீங்க கொடுக்கிற டயத்தை தப்பா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஜாதகம் தப்பா வந்துடும். வெறி துல்லியமா வர்றது இது. ஸ்கேன் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு கரெக்டா இருக்கணும் இல்லையா? எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள போகுது, எல்லாத்தையும் கழட்டு, வாட்சை கழட்டு, பட்டனை கழட்டு, அதை கழட்டு, எல்லாத்தையும் கழட்டி வைட்டு தான் உள்ள விடுவாங்க. அது மாதிரி இங்க அப்படிதான் பக்காவா இருக்கணும் டைம், அப்பதான் பக்காவா ரிசல்ட் வரும். அதுக்காக அதை கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய நேரம் சரியானதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு
உங்களுடைய கல்வி இருந்தால் நான் அதை கணித்து விடுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வணக்கம். ஒரு அடமழை பெஞ்சு முடிஞ்சது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய இடியுடன் அடமழை பெஞ்ச ஒரு சந்தோஷம். அதாவது ஜோதிட கருத்துக்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் பொக்கிஷங்கள் கடைஞ்சு கிடக்கு. அதை உணர்வுபூர்வமாக சொல்லணுங்கிற இடத்துல ஐயா இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது எந்த கருத்தை பேசினாலும் சரி ஆணித்தரமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு போய் சேரணும், அது மூலம் நாமளும் பிழைக்கணும், அவங்களையும் பிழைக்க வைக்கணும். அப்படிங்கிறதுல ஆணித்தரமான விஷயத்த ஜோதிட கருத்துக்களை எல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் பதியப்பட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு சேனலில் இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த அடிப்படையில் ஐயாவுக்கு சிறப்பு செய்ய கணேசன் ஐயா, வீரசேகர் ஐயா, அதாவது இருவரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இளையரசு ஐயா வாங்க, ஹெட்மாஸ்டர் ஐயா வாங்க. கோடீஸ்வரன்